இந்த பாதிப்புல ஒரு யோசனுடைய 2வது படத்திலேயே நான் அந்த ஜாதியத்தை வந்து இவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அதை விட நான் சீரியஸா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு சங்கிலி முருகன் ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு பேரே முருகன் தான். அவர் பேரு அந்த படத்துல சங்கிலின்னு நடிச்சதுனால ஒரு யோசையில அவருக்கு பேரு அன்னையிலேருந்தே சங்கிலி முருகன் ஆயிப்போச்சு. அதுல என்ன அவர் கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். எல்லாரும் டீ குடிக்கிற இடத்துல அவர் டீ குடிக்க முடியாது. அவங்க ஜாதிக்காரங்கெல்லாம் வெளியே தான் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த புனல்ல வந்து ஊற்றுவாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் சொருகிட்டு இல்லைன்னா அந்த தேங்காய் மூடி அதை எடுத்து இது கழுவிட்டு அதில் தான் போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் வந்து அந்த ஊருக்கே காவலாளி மாதிரி நைட்ல எல்லாம் சுற்றிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அந்த ஊர்லேயே வந்து கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ஊரையே ஒரு பக்கத்து ஊருக்காரங்க ஒரு சின்ன ஒரு வன்மத்தில் பாலிடல் ஊற்றி அந்த ஊருக்கே பாய்சன் பண்ணிடணும்னு ஊற்ற போகும்போது இவர் வந்து ஃபைட் பண்ணி இது பண்ணி அந்த பாலிடலை இது கீழே போட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றிடுவார். அதில் குத்துப்பட்டுருவார். அப்போ டெத் ஆகும்போது ஊருக்காரங்க எல்லாம் கூடி நிற்கும் போது அப்போ கேட்பாங்க, சங்கிலி ஊரையே காப்பாற்றிருக்கேடா, உங்களுக்கு என்னடா நான் கைமாறு செய்ய போகிறேன்னு. அப்பா சொல்ல ஒன்றும் செய்ய வேணாம், எங்களையும் ஒரு மனுஷனாக மதிச்சு நீங்கள் உட்கார அதே ஸ்டோர் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற அதே டைமில் எனக்கு ஒரு டீ கொடுங்க, அது போதும், எங்களையும் மனுஷனாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலிங்கிற முருகன் செத்து போவான்.